கேட்டுக்க அவங்க கொடுப்பாங்க இந்த நிகழ்ச்சியின் நாயகன், இந்த நிகழ்ச்சியின் தலைவர், ஒப்பாறு புக்காரும் இல்லாத உலகத் தமிழன், இசையால் இந்த உலகையெல்லாம் என்ற இசைஞானி இளையராஜா சார் அவர்களே, இப்படத்தின் இயக்குனர் தன்மானமிக்க நண்பர் ரத்னகுமார் அவர்களே, இப்படத்தில் பங்கு பெற்ற கலைஞர் பெருமக்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் துரைமுருகன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். செங்காட்டு பூமியிலே படம் ஏற்கனவே பார்க்கின்ற நல்ல வாய்ப்பு நண்பர் ரத்னகுமார் அவர்கள் மூலம் கிடைத்தது. தமிழர் பண்பாட்டையும் தமிழ் மண்ணின் மனத்தையும் சுமந்து வரும் இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இதில் பங்கு பெற்ற மண்ணின் மைந்தர்களான கலைஞர்கள் எல்லாம் நீடித்த புகழையும் நல்லதொரு எதிர்காலத்தையும் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. இப்படத்தின் பாடல்களும் இசையும் நிச்சயமாக பெரிய அளவில் பேசப்படும் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்று உள்ள பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் தனது பாடல்கள் மூலம், தனது பின்னணி இசையின் மூலம் பெரிய வாழ்வை தந்தவர் இசைஞானி இளையராஜா சார் அவர்கள். இந்த படத்தின் மூலம் ரத்னகுமார் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இசைஞானி அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த படம் உருவான விதத்தாலும் இசையாலும் கலைத்திறனாலும் பெரிய அளவில் பேசப்படும், வசூலில் மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த படத்தின் வெற்றி விழாவில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவினுடைய நாயகன் என்ன? அவரு இந்த விழாவுக்கு மட்டுமா நாயகன்? திரை இசைக்கு ஒரு மாறுபட்ட வடிவத்தை கொடுத்து அதன் மூலமாக தமிழகத்தை அகில இந்திய அளவுக்கு ஏற்றி வைத்து அதன் பின்னால் இந்தியாவை உலக அளவில் ஏற்றி வைத்த பெருமை வெகு சிலருக்குத்தான் உண்டு. அதில் முதலிடம் உண்மையாக இளையராஜா அவர்களுக்குத்தான். இந்த செங்காட்டு பூமியிலே படத்தை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. நண்பர் ரத்னகுமார் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், கடந்த 75 ஆண்டு சினிமாவில் இருக்கின்ற எல்லா கதைகளையும் எடுத்து பார்த்தால், கிராமிய கதைகள் என்று ஒரு சில கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் நிச்சயமாக கிழக்கு சீமையிலே கருத்தம்மா போன்ற படங்களை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய அருமையான படங்களை எழுதிய இவர் ஏன் இன்னும் இயக்குனர் ஆகவில்லை என்று நான் அப்போது நினைத்ததுண்டு. தற்போது இந்த படத்தை பார்த்தபோது இங்கே பின்னால் நிற்கின்ற 2 இளைஞர்களும் எனக்கு அதிகம் பழக்கம் இல்லாதவர்கள், புதுமுகங்கள் போல் எனக்கு காட்சியிருந்தார்கள். ஆனால் படத்தை பார்த்தபோது அவ்வளவு அற்புதமாக நடித்திருந்தார்கள், மிக பிரமாதமாக நடித்திருந்தார்கள். அதே போல் 2 கதாநாயகிகள், அவர்களும் மிக பிரமாதமாக நடித்திருந்தார்கள். இந்த கதையை நான் தான் ரிலீஸ் பண்ணுவேன் என்று இளையராஜா அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக சொல்லுகிறேன், அதற்காகத்தான் முதலிலே சொன்னேன், ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. நிச்சயமாக விளம்பரங்கள் தேவையில்லை இந்த படத்துக்கு. நிச்சயமாக இந்த படத்தை எல்லோரும் விரும்பி பார்ப்பார்கள். குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே இது ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அத்தனை நடிகைகளுக்கும் நிச்சயமாக பாராட்டுகள் குவியும், பல படங்கள் குவியும்.
நானும் அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வெல்க வாழ்க. நன்றி, வணக்கம். ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரியே, குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியே எல்லாரும் எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஊரை பண்ணப்புறத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது, இந்த மேடையில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த தியேட்டர்ல என்னுடைய படம் அன்னக்கிளியினுடைய இசை வெளியிடும் பொழுது இதே தியேட்டர்ல தான் நடந்தது. பாரதி ராஜாவின் 16வது நிலை இதே தியேட்டர்ல தான் நடந்தது. அப்போ இருந்துதான் இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடங்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழா என்ற ஒரு நிகழ்ச்சி சினிமாவில் கிடையாது. இப்பொழுது எல்லா படங்களுக்கும் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா போச்சு. ஆனா இவர் நடிச்சிருக்கிற நடிப்பு எந்த நடிகரை போட்டாலும் வராது. அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருக்கானோ எனக்கு தெரியாது ரத்னகுமார். ஆனா அதுல தெரியுது எல்லாரும், எல்லா நடிகர்களும் என்ன எப்படி நடிச்சிருக்காங்க, அந்த மண் வாசனையோட எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொருத்தரும் இந்த படத்துல ஒரு படம்ங்கிறது ஒரே ஆள் இல்ல, ரத்னகுமார் மட்டும் இல்ல, இவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்கு, அவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர்களையும் கொண்டு இதுல அத்தனை பேரும் புதுமுகங்களா போட்டு சினிமாவில் அனுபவமே இல்லாத கிளாப் அடிச்சா நடிக்கணும்னா நடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பிராக்டிக்கலா ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். 1 2 3 4 சொன்ன உடனே ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கணும் இல்லையா? வாசிக்கலன்னா என்ன அர்த்தம்? வாசிங்க அப்படின்னு வாசிக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? பாட்டு எப்படி வரும்? அப்படி இல்ல, அதுக்கு ஒரு தாளம், எந்த கால பிரமாணத்துல வாசிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அவன் எந்த கால பிரமாணத்துல பேசணும், அவங்க ரிஹர்சல் பண்ணிருப்பானோ, இதெல்லாம் தெரியாம கொண்டு ஒரு சினிமாவை எடுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஈடுபாட ஏற்படுத்தி, நான் கதை சொல்றப்ப ரொம்ப திட்டிகிட்டே இருந்தேன். ஏன்டா விட்டா அருவாளுங்க, அது சாதிக்க உண்டான குணம், அது விட்டுருங்கடா ஏன்டா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருந்தான். வேண்டாம், கொலை பண்ண வேண்டாம், நீ நல்லது சொல்லு, கொலையா முடிக்க வேண்டாம், நல்ல முடிவா சொல்லு, சினிமா எடுக்கிற இது 5 லட்சம் பேர் பாக்குறாங்க. ஒரு கதை இல்ல இது. 5 லட்சம் பேராவது குறைச்சபட்சம் 2 ஷோ போச்சுன்னா கூட 5 லட்சம் பேர் பாக்குறாங்க இல்லையா? அவங்க நெஞ்சில போய் இதெல்லாம் பாதிக்கும். நல்ல விஷயங்களை சொல்லுங்க உலகத்துக்கு, நல்ல விஷயங்கள். இப்ப இனிமேல் எங்க இப்ப இந்த ஒரு நடுக்கம், ஜப்பான்ல லேசா ஒரு நடுக்கம், இங்க இந்த கேமரால புகை வந்தது, எனக்கு அந்த நியூக்ளியர்ல இதுல லீக்கேஜ் ஆன அதுதான் ஞாபகம் வந்தது. இதை பார்த்தா சரி, அது மாதிரி இங்க ஏதாவது ஆயிட போறது அப்படின்னு பார்த்தா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வராது, அந்த கையை கட்டினாரு கேமரா. அதுல சந்தோஷமா இந்த மேடையில வச்சுட்டு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை அவர்களை வைத்துக்கொண்டே நடக்காத ஒரு நிகழ்ச்சியை சொல்வது மேடையில ரொம்ப சர்வசாதாரணம். ஏன்னா அவர்கள் இருக்கும்போது நடக்காத அந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டாங்கன்னா அவரை வச்சுக்கிட்டே சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க நடந்தது. அது எதுன்னு நான் சுட்டிக்காட்ட விரும்பல. குகநாதன் சார் இருக்காரு, அவர் எழுதிய கதைகள் எத்தனை கதைகள் என்பது எல்லாருக்கும் தெரியும், எத்தனை படங்கள் எழுதியிருக்காருன்னு தெரியும். அவருடைய கதைதான் சங்கராபரணம் என்பது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? சினிமா உலகத்திலேயே நாங்க கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்திருக்கிற டைரக்டர்ல பல பேருக்கு அவர் தான் அந்த கதையை எழுதியிருக்கிறார் என்பது தெரியாது. இந்த சங்கராபரணம் ப்ரொடியூசர் இருக்காரு, நான் போய் சொல்லல. அவரு நாங்க இந்த மேடையும் மறக்க முடியாது, அதே போல ராஜா அண்ணாமலை மன்றத்தையும் மறக்க முடியாது. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் என்னுடைய இசை நிகழ்ச்சி குகநாதன் சாரை பத்தி சொல்லும்பொழுது அவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு நிகழ்ச்சியையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன தெரியாது, ஏன்னா இந்த விஷயத்தை சொல்றவங்க ஒண்ணு அவர் சொல்லணும், இல்லைன்னா நான் சொல்லணும். எங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்திருந்தோம், பஞ்சு அருணாச்சலம், தேவராஜ் மோகன், குகநாதன். காரணம் என்னவென்றால் அந்த நேரத்திலே நியூ வேவ் படங்கள் என்ற முறையிலே படங்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே புதிய படங்களை, புதிய இயக்குநர்களை, இளம் இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியதிலே முதல் இடத்தை பெறுபவர் குகநாதன் அவர்கள் தான். செங்காத்து பூமியில செங்காத்து மண்ணு என்றுதான் அவன் முதலில் டைட்டில் வைத்திருந்தாப்ப, அப்போ மண்ணு எல்லாம் வேணாயா, ரொம்ப மங்களகரமா இருக்கட்டும், செங்காத்து வேற ஏதாவது சொல்லு அப்படி, சந்தமாயி வைக்கலாமே அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் செங்காத்து பூமியில அவன் நல்ல ஒரு எழுத்தாளன், செங்காத்து பூமியிலே என்று சொன்னான். பல விஷயங்களை பாரதி ராஜாவிடமிருந்து, பாரதி ராஜாவோட கதை எழுதுகிற நேரத்திலிருந்து
என்னுடைய கிராமத்திலே பிறந்ததனால் அவர்கள் அப்பா பால்சாமி தேவர் வந்து அவரை பார்த்து பார்த்து எனக்கு மிகவும் அவரும் என்னுடைய அண்ணனும் வந்து மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் நாடகத்திலே பால்சாமி தேவர் நடித்திருக்கிறார். அண்ணன் எழுதிய நாடகத்திலே பால்சாமி தேவர் நடித்திருக்கிறார். அப்ப அதை பார்த்து அவர் உருவம் எனக்கு வந்து மறக்கவே முடியாது. உயிரினுடைய அருமைனா நம்ம படைக்காத உயிரை நமக்கு கொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? நம்ம படைச்சமா உயிரை? தாய் என்ன பார்த்தா தாய்க்கு என்ன கொல்றதுக்கு உரிமை இருக்கா? தாய்க்கு என்ன கொல்றதுக்கு உரிமை இருக்கு, கொன்றுக்கலாம். ஆனா பெத்து போட்டு போயிட்டான். பெத்ததோட தொப்புள் கொடியோட அந்த உறவு அறந்து போச்சா என்ன? இந்த உயிரினுடைய தொடர்ச்சி எங்க இருக்குது? என்னுடைய அம்மா, அவளை பெத்த அம்மா, அவளை பெத்த அம்மா, அவளை பெத்த அம்மா, அவளை பெத்த அம்மானா மூலம் வந்து தொப்புள் கொடியா இருக்கு. தொப்புள் கொடியினுடைய கடைசி மூலம் எங்க போய் சொல்றது? யார சொல்றது? யாருக்கு உரிமை இருக்கு கொல்றதுக்கு? உயிரை கொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அதனால பெட்டரவா தூக்கிட்டு அலையாதீங்கடான்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து அவர் சொன்னதுல வந்து இப்ப வந்து பாருங்க, தாய்மாமன் கலகம் வந்து அவர் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பங்கன்ல வந்து ரத்னகுமார் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு 4-5 பேர் அதை எடுத்து கிளம்பி வந்துட போறாங்க. ஆனா இதுல நடிச்ச எல்லாருமே வந்து தம்பி இப்போ போஸ், அவன் வந்து ஸ்டாலின் பேரு, அந்த பையன் ரொம்ப பிரமாதமா நல்லா எல்லாருமே ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்கான். அவன் நல்லா வேலை வாங்கியிருக்கான். அது இல்லாம நீங்க நடிக்கணுமே, அந்த நேரத்துல கேமரா ஓடிட்டு இருக்கிற நேரத்துல நடிக்க வரணுமே. மைக்கு தியேட்டர்ல ஆனா அது சரி சார் நான் நல்லா பாடுவேன் சார்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சரி பாடுற அப்படின்னா பாட்டு வரணுமே, அங்க பாட்டு வரணுமே, வராது, நின்று போகணுமே. நடிக்கிறாங்க பிரமாதமா. இவர் சொந்தமாயி ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோ வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து இவர் தான். மறுபடியும் நான் மறுபடியும் சொல்றதுக்கு எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க, எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஹீரோவை நிக்கிறார், தனியா நிக்கிறாரு. இவருடைய டயலாக் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமா எழுதியிருக்கான். இந்த அழகர்சாமி குதிரையில கூட பல நீங்க ரொம்ப வித்தியாசமா பார்க்க போறீங்க. 2-3 படங்கள் வருது, கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அதுல வந்து அன்னைக்கு நான் பேசும்பொழுது கூட பல விஷயங்கள் அது படத்துல பார்த்துதான் நீங்க வந்து அது எப்படி அவன் பதிவு பண்ணிருக்கான் அப்படிங்கறது வந்து ரொம்ப நீங்க பார்க்கத்தான் போறீங்க, அதை அனுபவிக்க போறீங்க, ரசிக்க போறீங்க என்பதுல எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பது எனக்கு அது சந்தேகமே இல்லை.